பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் ஹீலிங் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. மீண்டுமாக இந்த காலை நேரத்திலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு நல்ல வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிக்கிற மனுஷன் அல்ல, யாருங்களா? தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி என்றால் இந்த தியானத்தை கேட்கிற நீங்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் இல்லையா, மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். விசேஷித்த மனிதர்களை குறித்து பார்க்கிறோம். அப்படியாக புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் கொர்நேலியு. இந்த கொர்நேலியு புதிய ஏற்பாடு காலங்களிலே ஒரு விசேஷித்த மனுஷனாய் இருந்தார். அவர் ஒரு பட்டாளத்துக்காரன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்னங்க? இராணுவத்தில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி. அவர் என்ன சொல்றாரு? அவரை பத்தின ஒரு சாட்சி என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணுகிறான்? ஒரு பட்டாளத்துக்காரனாய் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். சாத்தியமா? சாத்தியமாங்க? ஒரு பெரிய பட்டாளத்துக்கார, ஒரு பெரிய என்ன செய்யறாங்க, ஒரு இராணுவத்துல உயர் பதவியில இருக்கிறவன் செய்யற காரியம் என்னங்க? அவன் எப்படி இருந்தானா? தேவனுக்கு பக்தி உள்ளவனாய் இருந்தான். இன்னைக்கு பக்தி இருக்காங்க? நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆபீஸ் வேலைக்கு போறோம், பக்தி இருக்கா? இல்லையே. ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறோம், நமக்கு பக்தி இல்லையே. மாசானா எனக்கு மடி அடிச்சா சம்பளம் வந்துருது, நான் எங்க பயப்படணும்? நான் ஏன் ஆண்டவரை தேடணும்? இல்ல. ஆனா இந்த கொர்நேலியை பத்தி இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறம் பேசுறோம்னா ஏன் தெரியுங்களா? அவர் பக்தி உள்ளவனாய் இருந்ததினால்தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ ரெண்டாவது என்ன செய்யறாரு? தாமாத்திர பக்தி இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரு கிறிஸ்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மட்டும் ஒருத்தர் வருவாங்க சர்ச்சுக்கு. ஏன்? ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்தவனாக. உங்க கணவர் எங்கங்க? அவர் வேலைக்கு போயிட்டாரு. பிள்ளை எங்கங்க? கிரிக்கெட் ஆட போயிட்டான். இல்ல. ஆனா இந்த கொர்நேலியு என்ன செய்யறாரு? தான் மாத்திரம் பக்தி உள்ளவனாக அல்ல, தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் என்ன செய்கிறானா? கர்த்தரே தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். ஐயோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது கர்த்தருக்குரிய நாள், நாங்க சர்ச்சுக்கு போகணும். நான் மாத்திரம் இல்ல, என் பிள்ளை, என் மனைவி, என் குடும்பம். இந்த பக்தி இருக்கா? இந்த பயம் இருக்கா? இது கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கா? இல்லையே. ஏன்? எல்லா ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துட்டாருல்ல. நான் எங்க ஆண்டவரை தேடணும்? என்ன வேலை இல்லாம இருக்கேனா? சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கேனா? அப்ப சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறவன் தான் ஆண்டவரை தேடணுமா? அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு நிர்விசாரத்தின் ஆவி உலக மனிதர்களை, கிறிஸ்துவ பிள்ளைகளை ஆட்டிக்கொண்டு இருக்கிறது. துணிகரத்தின் ஆவி. இன்னைக்கு என்ன பண்றீங்க? குடும்பம்னு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, மனைவி இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாரோட சேர்ந்து நம்ம ஆலயத்துக்கு போறோமா? இல்லையே. ஏன்? உனக்குள்ள பக்தி இல்ல, பயம் இல்ல. கர்த்தர் அடித்து விடுவார் என்கின்ற உனக்கு ஒரு பயம் இல்ல. கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர், ஆனால் மறுபுறம் அவர் பட்சிக்கிற அக்னி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அப்படியே இருக்க மாட்டார். நான் கிருபையின் காலத்துல இருக்கேன், அதனால இப்படியே என் வாழ்க்கை போயிடும் நினைக்காத. என்னைக்கு வேணா பட்டயம் கழுத்துல இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ. மனம் திரும்புங்க. அத கட்டக்கூடிய நாளை அவ்வளவு நிர்விசாரமா நீ வீட்டுல உட்கார்ந்து கறியாக்கி சாப்பிட்டுட்டு, சொந்தக்காரங்களை கூப்பிட்டு கும்மாளம் போட்டுட்டு, எவ்வளவு ஆண்டவரை துக்கப்படுத்துறீங்க? 6 நாள் உங்களுக்குரிய நாளாய் கர்த்தர் உருவாக்கினார். 7வது நாள் அவருடைய சமூகத்திலே அவரை தேடி வந்து அவரை பார்க்கிற நாளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா இந்த கொர்நேலியு வேலை வெட்டி இல்லாதவர் அல்ல. அது ஒரு பெரிய என்ன செய்யறாரு? இராணுவத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர். தான் மாத்திரம் அல்ல, தன்னுடைய குடும்பத்தார் அனைவரோடு கூட பயத்தோடு கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படி இருக்கிறாரு? ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறார். இன்னைக்கு தர்மம் யாருக்கு செய்றீங்க? இன்னைக்கு நான் கிறிஸ்துமஸுக்கு என்னுடைய உறவுக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நான் பிரியாணி போடுறேன். நியூ இயருக்கு நீங்க யாரையெல்லாம் இன்வைட் பண்ணீங்களோ அதுல யாரோ ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு பிரியாணி போட போறாங்க. சரியா போச்சு. இது தர்மமா? இது தானமா? யோசிச்சு பாருங்க. நீங்க செய்கிற தான தர்மம் என்ன? ஒரு கிறிஸ்துமஸ்க்கு இன்னொரு ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது செய்றீங்களா? இல்ல. என்னுடைய பெருமையை நான் காமிக்கணும், என்னுடைய ஸ்டேட்டஸை நான் வெளிப்படுத்தணும்.
இல்லப்பா, அது கிறிஸ்துவம் அல்ல. அது பாருங்க, ஒரு பெரிய அதிகாரி செய்கிற வேலை தான் மாத்திரமல்ல, தன் குடும்பத்தார் அனைவரோடு ஆண்டவரை தேடுறாரு. ரெண்டாவது, அவர் மிகுந்த தர்மம், சாதா தர்மம் இல்லை, என்னைக்காவது பிச்சு போடுறதல்ல, மிகுந்த தர்மங்களை செய்கிறவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப ஸ்பெஷல். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அது சாத்தியமா? யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம சொல்லுவோம்ல, உங்களுக்கு வேலை இல்லை பாஸ்டர்மா, நீங்க முழு நேர ஊழியம் இருக்கீங்க, நீங்க எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், நான் என் வேலையை பார்க்க வேண்டாமா? இல்ல, அருமையான தேவ பிள்ளைய, நீ சாக்கு போக்கு சொல்லாத. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால முடியும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ, ஐயா என்ன வேலை வேணா செய், இருதயத்துல துதிச்சு கொண்டே இரு. முடியாதா? இன்னைக்கான உன்னுடைய பிரச்சனைகளை தியானிக்கிற, நீ நேசிக்கிற பெண்ணை தியானிக்கிற, என்ன வேலை செய்தாலும் மனசுல ஓரத்துல ஓடிட்டே இருக்குல்ல, ஏன் உன்னால தியானிக்க முடியாது? ஏன் உன்னால ஜெபிக்க முடியாது? அப்போ இந்த ஒரு இராணுவத்தில் பட்டாளத்துக்காரனாய் இருந்த இந்த கொர்நேலியு என்ன செய்கிறாரு? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையே, நீ செய்யற ஒரு வேலையில என்னால எப்பவும் ஜெபம் பண்ண முடியாது, எப்பொழுது நான் ஆண்டவரை தேடி ஞாயிற்றுக்கிழமை வர முடியாதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லாத. கர்த்தர் உன்னை நியாய தீர்ப்பின் நாளிலே மிகுந்த பனிஷ்மெண்ட் தருவார். உணர்வடையுங்கள். என்னுடைய சபையில போன வாரம் நடந்த ஒரு சாட்சி, ஒரு சகோதரர் ஒரு சில மாதங்களாக வந்து கொண்டு இருக்கிறார். அவரு போன வாரம் எழுந்து சாட்சி சொன்னார். என்ன தெரியுங்களா சாட்சி சொன்னார்? கஷ்டமா நீங்க தான் சொன்னீங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன சாட்சி, உங்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு, உங்களுடைய சத்தியத்தை கேட்டு, நான் முதலாவது ஆண்டவரை தேடணுங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்த சண்டே எனக்கு வேலை வச்சுட்டாங்க. நான் வேலை செஞ்சாதான் எனக்கு கீழே இருக்கிற ஒரு 20 பேருக்கு என்னால வேலை கொடுக்க முடியும். எங்க ஓனர், நான் அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாதான் அந்த 20 பேருக்கு வேலை. சண்டே என்னுடைய ஓனர் கூப்பிட்டு சொன்னாரு, சாட்டர்டே சொன்னாரு, நாளைக்கு ஒரு முக்கியமான காரியம், நீங்க என்ன பண்ணுங்க, சண்டே நீங்க அதை பண்ணுங்க, அப்பதான் இந்த 20 பேருக்கு வேலை முடிச்சு நம்ம அதை பினிஷ் பண்ணி வெளியில கொடுக்க முடியும். இந்த சகோதரர் சொன்னாராம், ஐயா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் சண்டே மதியம் வரைக்கும் என்னால் வர முடியாது, நான் ஒரு கிறிஸ்துவன், நான் சண்டே காலையில சர்வீஸ்க்கு போயிட்டு 1 மணிக்கு நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த ஓனர் என்ன சொன்னாராம்? ஒன்றுமே சொல்லலையா, சரி என்று சொன்னாராம். அந்த சண்டேவே வேண்டாம், நீங்க மண்டே பண்ணிக்கீங்க. அப்ப இவருக்கே ஆச்சரியமாயிருச்சான். அந்த முதலாளி கொஞ்சம் ஹார்டானவரா கூட இருந்திருக்கலாம், ஆனா ஒண்ணுமே சொல்லல. இவருக்கு ஆச்சரியம். அடுத்த நாள் போய் கேட்டாரா, ஐயா நான் சொன்ன உடனே நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க சார். அப்ப அவரு சொன்னாராம், கர்த்தருக்கு நீ இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் நீ எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னு தெரியுங்களா? எந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ வைராக்கியம் காண்பிக்கணும்னா இந்த இடத்துலதான் நீ காண்பிக்கணும். சண்டே வா, நீ 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரிங்க, ஓவர் டியூட்டி நான் ஆண்டவரை தேடணுங்க அப்படிங்கிற ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை கீழாக்கிடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாள் இல்லைங்க, நீங்க ஆண்டவரை கனம் பண்ற இடத்துல கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். இந்த பட்டாளத்துக்காரனாய் இராணுவத்தின் உயர் அதிகாரிக்கு டைம் இருக்குது, ஆண்டவர் எப்பொழுதும் துதிச்சுட்டு அவரை ஜெபித்துட்டே இருக்க முடியும்னா நீங்க செய்யற வேலை, நான் செய்யற வேலையில நம்மளால செய்ய முடியாதா? செய்ய முடியும். சாக்கு போக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் அதற்கு வழிவாசலை திறப்பார். அப்படியெல்லாம் இருந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னா, அவர் ஜெபிக்க தொடங்கின உடனே என்ன செய்யறாரு? தூதன் வந்துடுறாரு. ஹல்லேலூயா. அவர் வந்து என்ன செய்யறாரு பாருங்க, அவரு சொல்றாரு, இந்த விசேஷித்த மனுஷனுக்கு எப்போதும் தேவனை நோக்கி என்ன செய்கிறாரு? ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவர் ஜெபித்து கொண்டு இருந்தது மாத்திரமல்ல, அவன் நீதிமானாய் இருந்தார். அவரை குறிச்ச ஒரு விட்னஸ், சாட்சி என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக பக்தி உள்ளவனாக இருந்தா நிச்சயமா அவனை குறிச்சு சாட்சியா இருப்பான். அவரை குறிச்ச சாட்சி என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் 10:22 சொல்றாரு, முதலாவது அவர் எப்படி இருந்தாரா? நீதிமானா இருந்தார். அல்லேலூயா. அநீதி அவன்கிட்ட இருக்காதுங்க. கர்த்தரை தேடுகிற பிள்ளைக்கு அநீதி செய்ய முடியாது, அவனால பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அந்த பாவம் அவனுக்குள் போகாது, வெளியில வந்துடும். நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா, உங்க வயிற்றுக்கு ஒத்து வராத உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அது என்ன, இது பாய்சன் ஆகி வெளில வந்துடுது இல்லையா? அது மாதிரிதான்
உங்களுக்குள்ள பரிசுத்தமான வார்த்தைகள் இருக்குமானால் பாவம் உள்ள போனா அது எரைஸ் ஆயிரும், வெளில வந்துரும். ஒரு நீதிமானா இருந்தான். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்பட்டு யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று நற்சாட்சி பெற்றார். அல்லேலூயா. இந்த சாட்சி நம்மகிட்ட இருக்கா? இருக்கா? நம்மளை பத்தி நம்ம குடும்பத்துல இருக்கிறவன் நல்லவன் சொல்லுவாங்களா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம நல்ல மாமா, நல்ல கடவுளுக்கு பயப்படுறவங்க சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இதுதாங்க வாழ்க்கை. அப்போ சாதாரண ஒரு மனுஷர் என்ன பண்றாரு? அப்படி இருக்க ஒரு மனுஷன் இருக்காருன்னா இன்றைக்கு நான் அதே காலத்துலதான் இருக்கோம். ஏன் நம்மளால முடியாது? கண்டிப்பா முடியுங்க, கண்டிப்பா முடியும். ஒரு பட்டாளத்துல இருக்கிற ராணுவ அதிகாரி இப்படி இருக்க முடியும்னா அதை விட நீங்களும் நானும் என்னங்க ஒரு சாதாரண வேலையில இருக்கோங்க. ஏன் நம்மளால முடியாது? கண்டிப்பா முடியும். அப்படி அவர் இருந்ததுனாலதான் இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறம் நீங்களும் நானும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவரை தேடுறதுக்கு, கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு சாக்கு போக்கு சொல்லாத. அப்படி ஒரு சமயம் உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருந்தா இந்த நாள்ல இருந்து அது மாத்திக்கிங்க. ஐயோ, அவ்வளோ பெரிய ராணுவ அதிகாரி கர்த்தருக்கு பயந்து அவரை தேடுறாருன்னா ஏன் நான் தேடக்கூடாது? எப்படி தேடுறதுன்னு என்ன? கிறிஸ்துவ 3 காரியத்தை நான் சொல்வேன். முதலாவது, கர்த்தருக்குரிய நாள். ஞாயிற்றுக்கிழமையா அது கர்த்தருக்குரிய நாள். நான் ஆண்டவரை சமூகத்துல ஓடி போய் அவரை பார்க்கணும். 2வது, ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது தேவ சமூகத்துல காத்திருக்கணும். இல்ல, அடுத்தது அவருக்குரிய பங்கு, தசம பாகம். இதுல எல்லாத்துலயும் நீ உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் நற்சாட்சி பெற்றவர்களாக மாற்றுவார். இல்லையா? ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? கீழாக்காமல் மேலாக்குவார். God bless you.